முன்னாள் ராணுவ வீரர் கொலை வழக்கில் அதிரடி திருப்பம். முக்கிய குற்றவாளியான முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர் தலைமறைவு. கைது செய்ய வேண்டும் என வீரரின் தாய் கண்ணீர் மல்க பேட்டி. திருவள்ளூர் அருகே முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வெங்கடேசன் கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் முக்கிய குற்றவாளியான திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ரமேஷ்காந்த் தலைமறைவாகியுள்ளார். அவரை விரைந்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வெங்கடேசனின் தாயார் பொன்னம்மாள், அண்ணன் பாபு, தம்பி முருகன் ஆகியோர் உறவினர்களுடன் வந்து கண்ணீர் மல்க திருவள்ளூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசா பெருமாளிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த கொலை வழக்கில் வெங்கடேசனின் மனைவி சந்தியா, அவரது அண்ணன்கள் சண்முகம், லோகேஷ் மற்றும் கூலிப்படையினர் 5 பேர் என 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கொலையில் தொடர்புடைய முக்கிய நபரான திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ரமேஷ்காந்த் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரையும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரனின் மாமியார் சரஸ்வதியையும் கொலையின் முக்கிய தொடர்புடையவர்கள் என்று உறவினர்கள் அளித்த புகாரில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வெங்கடேசனுக்கு ஜீவிதா என்று 14 வயதில் ஒரு மகளும், தக்ஷணன் என்று 13 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். முருகன், முத்துக்கொண்டாபுரம். எங்கள் அண்ணன் ஆர்மியில் வேலை செய்யும்போது 23 வருஷம் சர்வீஸு. அதில் கூலிப்படை வச்சு வெட்டி போட்டாங்க. 8 பேர் மாட்டாங்க. இன்னும் 2 பேர் ரமேஷ்காந்த் இன்னும் பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கலன்னா கட்சி மூலிமா டிஎம்கே கட்சி மேலே விஜய் பிஓ நேதாஜி இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனால அவர் பிடிக்காத. அது என்ன நடவடிக்கை எடுத்து நீதி கிடைக்கும்.